சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் முக்கியமான தகவல் வெளியிடுது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. ரேஷன் கார்டு புதிதாக வாங்கியவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்து மாதம் 1000 ரூபாய் வாங்கலாம். எப்படி என்பதை இங்கே தெரிந்து கொள்ளுங்கள். இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக தமிழ்நாட்டில் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் சுமார் 1,15,00,000 பெண்கள் பயனாளிகளாக இருக்கின்றனர். இன்னும் சிலர் இந்த திட்டத்தில் தகுதியிருந்தும் பயனாளிகளாக இருக்கவில்லை. அவர்களுக்காக விரைவில் இந்த திட்டம் விநியோகம் செய்யப்படும் என தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அதிகபட்சம் இன்னும் 3 மாதங்களுக்குள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளன. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. அப்போது ஏற்கனவே தகுதியிருந்தும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்காதவர்கள் இந்த திட்டத்திற்காக விண்ணப்பிக்கலாம். அதேபோல் இப்போது புதிதாக ரேஷன் கார்டு வாங்கியவர்களும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். இதுதான் புதிய ரேஷன் கார்டு வாங்கியவர்களுக்கான குட் நியூஸ் மக்களே. உங்களுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், புதிதாக ரேஷன் கார்டு வாங்கியதும் ஆதார் அட்டை, பாஸ்போர்ட் அல்லது புகைப்படம் எடுத்துக்கொண்டு அருகில் உள்ள சேவை மையங்களுக்கு செல்லுங்கள். அங்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். சேவை மையம் ஊழியர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்து அதற்கான ஒப்புகை சீட்டை உங்களிடம் கொடுப்பார்கள். இதனை தொடர்ந்து உங்களின் விண்ணப்பம் மேலதிகாரிகளின் பரிசீலனைக்கு செல்லும். ஆனால் அப்போது உங்கள் விண்ணப்பம் பரிசீலனை செய்யப்படும் என உறுதியாக சொல்ல முடியாது. உங்களிடம் இருக்கும் ஒப்புகை சீட்டை கொண்டு விண்ணப்பத்தின் நிலையை ஆன்லைன் மூலம் வீட்டில் இருந்தபடியே தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்டம் என்னவென்றால், ஒருவேளை கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் மீதான பரிசீலனை விரைவில் தொடங்கினால், நீண்ட நாட்களாக விண்ணப்பித்து காத்திருப்பவர்களுடன் உங்களுடைய விண்ணப்பமும் சேர்ந்து பரிசீலிக்கப்படும். பின்னர் விண்ணப்பம் ஏற்று கொள்ளப்படும் பட்சத்தில் விரைவில் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. நாட்டில் விரைவில் நடக்க இருக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான அறிவிப்பு வெளியாக அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதனால் புதிதாக ரேஷன் கார்டு வாங்கியவர்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தாமதிக்க வேண்டும். அதே நேரத்தில் விண்ணப்பிக்கும் முன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் விதிமுறைகளை முழுமையாக பார்த்து தெரிந்து கொண்டு அதன் பின் விண்ணப்பிக்கவும். இது உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்யும். அது மட்டுமல்லாமல், வாகன ஓட்டிகள் கவனத்திற்கு. இன்று முதல் புதிய ஃபாஸ்டேக் விதிகள் அமல். இரட்டிப்பு கட்டணம். அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. டோல் பிளாசாவுக்குள் நுழையும் போது ஃபாஸ்டேக் கணக்கில் போதுமான நிதி இல்லை என்றால் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதை தவிர்ப்பதற்காக ஓட்டுநருக்கு தனது கணக்கை ரீசார்ஜ் செய்ய 60 நிமிடங்களுக்கு அவகாசம் வழங்கப்படும். பிப்ரவரி 17ஆம் தேதி முதல் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் NHAI நாடு முழுவதும் உள்ள டோல்கேட்டில் ஃபாஸ்டேக் மூலம் கட்டண வசூலில் திறனை மேம்படுத்தும் நோக்கில் புதிய விதிமுறைகளை அறிமுகப்படுத்தி உள்ளது. இந்த விதிமுறைகளின் முதன்மையான குறிக்கோள் சுங்க கட்டணம் செலுத்தும் செயல்முறையை ஒழுங்குபடுத்துதல்,
தாமதங்களை குறைத்தல் மற்றும் ஓட்டுநர்களுக்கான ஒட்டுமொத்த பயண அனுபவத்தை மேம்படுத்துதல் ஆகும். இந்த புதிய கட்டமைப்பின் கீழ் ஒரு வாகனம் டோல் பிளாசாவுக்குள் நுழையும் போது அதன் ஃபாஸ்டாக் கணக்கில் போதுமான நிதி இல்லை என்றால் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதை தவிர்ப்பதற்காக ஓட்டுநருக்கு தனது கணக்கை ரீசார்ஜ் செய்ய 60 நிமிடங்களுக்கு அவகாசம் வழங்கப்படும். டோல் பிளாசாக்களில் அடிக்கடி எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் இந்த முன்முயற்சி கொண்டு வரப்பட்டுள்ளது. பல வாகனங்கள் தங்கள் ஃபாஸ்டாக் கணக்குகளில் குறைந்த பணம் வைத்திருப்பதன் காரணமாக டோல்கேட்டில் நீண்ட நேரம் நிற்க நேரிடுகிறது. இதனால் பின்னால் வரும் வாகனங்களும் சிரமப்படுகின்றனர். மேலும் டோல்கேட்டில் இருந்து ரீசார்ஜ் செய்தாலும் உடனடியாக பணம் செலுத்த முடியவில்லை. இந்த புதிய விதிகளின்படி வாகனங்களுக்கு 1 மணி நேரம் அவகாசம் கொடுக்கப்படுகிறது. அதற்குள் ரீசார்ஜ் செய்யவில்லை என்றால் சுங்க கட்டணத்தை இரட்டிப்பாக செலுத்த வேண்டும். இது ஓட்டுநர்கள் தங்கள் ஃபாஸ்டாக் கணக்குகளில் போதுமான நிலுவைகளை பராமரிக்க ஊக்குவிக்கிறது. 2016இல் அறிமுகப்படுத்தப்பட்ட ஃபாஸ்டாக் தானியங்கி மூலம் கட்டணம் வசூலித்து இந்தியாவில் சுங்க கட்டணம் செலுத்தும் விதத்தில் புரட்சியை ஏற்படுத்தியது. ரொக்க பரிவர்த்தனைகளால் நீண்ட நேரம் தாமதமான நிலையில் இதன் மூலம் வாகனங்கள் சுங்கச்சாவடிகள் வழியாக தடையின்றி செல்ல இது அனுமதிக்கிறது. மேலும் காத்திருப்பு நேரத்தையும் கணிசமாக குறைக்கிறது. இருப்பினும் பல பயனர்கள் தங்கள் ஃபாஸ்டாக் கணக்குகளில் போதுமான பேலன்ஸ் வைத்துக் கொள்வதில் அலட்சியமாக உள்ளனர். இது தேவையற்ற தாமதங்கள் மற்றும் நெரிசலுக்கு வழிவகுக்கிறது. 60 நிமிட ரீசார்ஜ் விதியின் மூலம் இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்று கூறப்படுகிறது. புதிய விதி எப்படி செயல்படும்? உங்கள் ஃபாஸ்டாக் கணக்கில் போதுமான இருப்பு இல்லாத நிலையிலும் உங்களால் டோல் பிளாசாவை கடக்க முடியும். ஆனால் எஸ்எம்எஸ் மூலமாகவே அல்லது மொபைல் அப்ளிகேஷன் மூலமாகவோ இந்த அறிவிப்பு கொடுக்கப்படும். அடுத்த 60 நிமிடங்களுக்குள் ரீசார்ஜ் செய்ய தவறினால் கட்டணம் இரட்டிப்பாகும். உதாரணமாக ரூ. 100 டோல் கட்டணமாக இருந்தால் ரூ. 200 வசூல் செய்யப்படும். இதன் மூலம் ஓட்டுநர் தங்கள் ஃபாஸ்டாக் கணக்குகளில் தவறாமல் ரீசார்ஜ் செய்வதை ஊக்குவிக்கும். இந்த புதிய விதிமுறைகள் இந்தியாவில் சுங்கச்சாவடி செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்கான ஒரு குறிப்பிடத்தக்க படி என்று அமைச்சகம் குறிப்பிடுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அதாவது கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும். அதான் சப்ஸ்கிரைப் பட்டன். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு காமிக்கும். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன செய்திகள் வேணுமோ அது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக நாங்கள் செய்திகள் போடுறோம்.